ஓம் கம் கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. அம்மை அப்பன் பாதம் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கராய சனியச்ச ராகவே கேதவே நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி, அனைத்து குருமார்களின் பாதம் போற்றி நமக. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் அனைத்து செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். சித்திரை மாத 12 லக்னக்காரர்களுக்கு பலன்கள். மேஷ லக்ன அன்பர்களே, உங்கள் செயல்களில் வேகம் அதிகரிக்கும். உங்கள் சிந்தனையால் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்யக்கூடும். உங்கள் திறமையை கொண்டு பணமாக்குவீர்கள். பணம் சம்பாதிப்பதற்கு எண்ணம் அதிகரிக்கும். நினைத்த செயல்களை செய்வீர்கள். அறிவுபூர்வமாக பேசுவீர்கள். எழுத்து தொழில், கணக்கு தொழில் செய்பவருக்கு லாபம் உண்டு. பண வருவாய் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். படிக்கின்ற மாணவர்கள் திறமையாக படிப்பார்கள். உற்பத்தி தொழிலில் இருப்பவர்களுக்கு உற்பத்திகள் அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் உருவாகும். சிலர் வீடு கட்டும் முயற்சிகளில் மேற்கொள்வீர்கள். கதை ஆசிரியர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமை உண்டாகும். ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வார்கள். திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெண் அமையும். சிலருக்கு நிச்சயதார்த்தமும் நடக்கும், திருமணமும் நடக்கும். பணம் எவருக்கும் கொடுக்க வேண்டாம், ஆயுள் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வேலையில் வேலை பளு அதிகரிக்கக்கூடும். துப்புரவு பணியாளர்களுக்கு, சுமை தூக்கும் பணியாளர்களுக்கு சாதகமான மாதம். உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான மாதம். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். சிலர் சொந்த தொழில் செய்ய ஆரம்பிப்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். வேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பார்கள். சுயநலம் கொண்டவர்களாக, பேராசை கொண்டவர்களாக, சுயநல விரும்பியாக இருப்பார்கள். விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பணம் எவருக்கும் கைமாத்தாகவோ கடனாகவோ கொடுக்காதீர்கள். சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் நல்ல மாதமாகும். ரிஷப லக்ன அன்பர்களே, இந்த மாதம் வரவும் செலவும் சமமாக இருக்கும். சிந்தனைகளில் தடுமாற்றம் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடும். சிலருக்கு செயல்களில் தடைகள் ஏற்படும். பண வரவுகள் இருக்கும், அதற்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். பணத்தை கொண்டு தங்கம், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வைப்பதால் லாபம் உண்டு. சிறு வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகளுக்கு சிறந்த மாதமாகும். ஜாமீன் யாருக்கும் போடக்கூடாது. புரோக்கர் தொழில் செய்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் மூலதனத்தை கொண்டு வீடு, வண்டி, வாகனம், பிளாட் வாங்கும் யோகம் உண்டு. கலைத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சுமாராக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகள் ஏற்படும். கலைகளுக்கு செலவுகள் செய்வீர்கள். கடன் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் கடன் வாங்கி கடன் அடைப்பீர்கள். வைத்திய செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவி, தாய், தந்தை, குழந்தைகளுடன் அனுசரித்து செல்லவும். பணத்தை எவரையும் நம்பி கொடுக்காதீர்கள். மீறி கொடுத்தால் திரும்பி வருவது சிரமம். ஏற்றுமதி தொழில் செய்பவருக்கு ஆதாயம் உண்டு. உயர்கல்வி படிப்பவர்களுக்கு செலவுகள் ஏற்படும். பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். ஒரு தொழில் செய்பவருக்கு இரண்டாவது தொழில் செய்பவதற்கு வாய்ப்பு உண்டாகும். தன் விருப்பங்களுக்கு, ஆசைகளுக்கு, தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் செலவு செய்வீர்கள். ரகசியமாக பணம் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு சிக்கல் ஏற்படும். பணம் கொடுத்தாலோ பினாமி பெயரில் சொத்துக்கள் வாங்கினாலோ பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன லக்ன அன்பர்களே, நீங்கள் நினைத்த காரியங்கள் தாமதம் ஏற்பட்டிருந்தால் அவை அனைத்தும் இந்த மாதம் நிறைவேறும். உங்கள் ஆசைகள், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாதம் பணவரவுகள் அதிகரிக்கும், திருப்திகரமாக இருக்கும். பைனான்ஸ், நகைக்கடை, நவரத்தின கற்கள் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பணம் விரும்பியவற்றை செய்வீர்கள். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். எழுத்து, புரோக்கர், சிறு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களுக்கு செலவு செய்வீர்கள். சிலருக்கு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு யோகம் உண்டு. இடம், வீடு வாங்கும் போது வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும். கலைத்தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஜோதிடர், பாடகர், நடிகர், இசையமைப்பாளர் இவர்களுக்கு லாபம் உண்டு. உணவு தொழில், டெக்ஸ்டைல்ஸ் தொழில் செய்பவருக்கு சிறப்பாக இருக்கும். ரெடிமேட் டிரெஸ் தயாரிப்பவர்களுக்கும்
மருத்துவமனையில் பணிபுரியும் நர்சுகளுக்கும் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். கூட்டாளிகளால் லாபம் உண்டு. மற்றவர்களின் உதவி கிடைக்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இந்த மாதம் குறையும். நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் குறையும். சிலருக்கு உடல் நலமாகும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையும். ஏற்றுமதி துறை, போக்குவரத்து துறை, தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கோவில் பூசாரிகள், தர்மகர்த்தா, பஞ்சாயத்து தலைவர்களுக்கு லாபகரமாக இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் அதிகமாகும். அதனால் பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். உங்கள் ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேறும். நண்பர்களால் லாபம் உண்டு. சங்கம், சபை நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ள செலவு செய்வீர்கள். இந்த மாதம் வெற்றிகரமாக லாபகரமான மாதமாக இருக்கும். கடக லக்ன அன்பர்களே, தன் சுய சிந்தனையை கொண்டு தொழிலாக செய்வீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு ஆலோசகராக இருப்பீர்கள். தொழிலை பெரிய அளவில் செய்வதற்கு திட்டங்கள் தீட்டுவீர்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பைனான்ஸ் தொழில், நகை தொழில், விலை உயர்ந்த பொருட்கள் தயாரிப்பு செய்வர்களுக்கு லாபம் உண்டு. எழுத்து, தகவல் தொடர்பு, குத்தகை, புரோக்கரேஜ், கணக்காளர்கள் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. விவசாய தொழில், பழத்தோட்டம், காய்கறி தோட்டம், வாகன உற்பத்தி தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான மாதம். கலைத்துறையில் பாடகர், கவிஞர், ஓவியர், நடிகர், ஜோதிடர், சங்கீத வித்வான், விட்டமின் மருந்து தயாரிப்பவர்களுக்கு லாபம் உண்டு. மருத்துவ தொழில், மருந்து தொழில், உணவு தொழில், ஜவுளி தொழில், ஆடு, மாடு, கோழி பண்ணை வைப்பவர்களுக்கு லாபம் உண்டு. கூட்டு தொழில் செய்பவருக்கு ஆதாயம் உண்டு. திருமண புரோக்கர்கள், கட்டிட தொழில் செய்பவருக்கு லாபம் உண்டு. பழைய பொருள் வாங்கி விற்பவர்களுக்கு லாபம் உண்டு. பழைய பொருளை புதிய பொருளாக மாற்றி தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. திருமண பதிவுத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு, உயர்கல்வி ஆசிரியர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்பவர்கள், நிதித்துறை, மின்சாரத்துறையில் பணிபுரிபவர்கள், பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு சொகுசான பதவிகள் கிடைக்கும். சுங்க இலாக்கா, வருமான வரி இலாக்கா பணி செய்பவர்களுக்கு சிறப்பு. விரும்பிய தொழிலை செய்வீர்கள். சிலருக்கு அதிர்ஷ்ட தொழில் வாய்ப்புகள் அமையும். சிலர் 2 வித தொழில்கள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி தொழில் செய்வீர்கள். தொழில்களுக்கு மூலதனம் செய்வீர்கள். இந்த மாதம் நல்ல மாதமாகும். சிம்ம லக்ன அன்பர்களே, அந்நிய மதத்தினரால் நட்புறவு ஏற்படும். நட்பு நீடிக்கும். நியாயத்தின் பக்கம் நிற்பீர்கள். தர்ம தொண்டுகள் செய்வீர்கள். பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பீர்கள். தெய்வீக பணிகளுக்கு செலவு செய்வீர்கள். அந்நியர்களுடன் சிறப்பாக பேசி மகிழ்வீர்கள். தான தர்மங்கள் செய்து புகழ் அடைவீர்கள். எழுத்துத்துறை, பதிவுத்துறை, புரோக்கரேஜ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. உயர்கல்வி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் ஆதாயம் உண்டு. கலைத்துறையில் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கலை, கல்வி மூலம் புகழ் பரவும். ஜோதிடர் தொழில் செய்பவர்களுக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் ஆதாயம் உண்டு. துறைமுக கான்ட்ராக்டர் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. ஏற்றுமதி துறை வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கோவில் பூசாரிகள், நீதிமன்றங்கள் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழக்கம் ஏற்படும். தனக்கு சமமானவர்களுடன் நட்பு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமண புரோக்கர்களுக்கு, கட்டிட மேஸ்திரிகளுக்கு ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும். உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் எதுவும் பேச வேண்டாம். சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்கும் பதவி கிடைக்கும். நிதித்துறை, வெளிநாட்டில் தூதரகங்களில் பணிபுரிவர்களுக்கு பதவி கிட்டும், கௌரவம் கிடைக்கும். மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, தகவல் தொடர்பு துறை, எண்ணெய் கிணறு ஆராய்ச்சி மையம், தர்ம ஸ்தாபனங்களில் பணிபுரிவர்களுக்கு சிறப்பு உண்டு. அதிர்ஷ்டகரமான ஒப்பந்தங்கள் ஏற்படும். தான் நினைத்த காரியங்களில் சாதனை படைப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு ஏற்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அந்நிய பெண்களுடன் ரகசிய தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் நல்ல மாதமாகும். கன்னியா லக்ன அன்பர்களே, உங்கள் செயல்களில் தாமதங்கள், தடைகள் ஏற்படும். மனக்குழப்பம், சிந்தனைகள், பாதிப்புகள் ஏற்படும். வேலைகளில் சிரமம் ஏற்படும். எவரிடமும் அனாவசியமாக பேச வேண்டாம். பண விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளால் உங்கள் உடைமைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். மறதிகள் ஏற்படும். அதன் விளைவாக உடைமைகளை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நடைபயணங்கள் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். வீடு, வண்டி, வாகனங்களில் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைத்தொழில் செய்பவர்களுக்கு தடை, தாமதங்கள் ஏற்படும்.
விளையாட்டுத்துறை, பொழுதுபோக்கு அம்சங்களில் இருப்பவர்களுக்கு சிரமம் ஏற்படும். வேலை செய்யும் இடங்களில் பணி சுமை அதிகரிக்கும். கடினமான வேலை செய்ய வேண்டி வரும். ஆரோக்கிய குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எவரையும் நம்ப வேண்டாம், நம்பி பணம் கொடுக்காதீர்கள். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு எதிரிகளால் கொலை மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் வரும். எதிரிகள் பிரச்சனைகள் கொடுப்பார்கள், கவனமாக இருங்கள். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அவமானங்கள் ஏற்படக்கூடும். இந்த மாதம் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பணி மாற்றங்களில் தடைகள் ஏற்படும். பதவியில் பிரச்சனைகள் பல வழிகளில் ஏற்படும். பதவியில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சங்கத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. தான் விரும்பியவற்றில் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மூலதனங்களில் கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்படும். சிலரால் உங்கள் பொருள்கள் அபகரிக்கக்கூடும். பிரிந்த நபர்கள் மறுபடியும் தொல்லை தரக்கூடும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும். துலாம் லக்ன அன்பர்களே, சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும். பிறர் மதிக்க நடந்து கொள்வீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்யும் எண்ணம் உண்டாகும். கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களால் பணவரவு உண்டு. மனைவியால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு அரசு மானியம் கிடைக்கும். திருமண புரோக்கர்கள், மேடை அமைப்பாளர்கள், ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டு. பிரிந்த கூட்டாளிகளுடன் ஒன்று சேர்வீர்கள். வங்கி மூலம் கடன் பெறுவீர்கள். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. புரோகிதர்கள், ஜோதிடர்கள், குருவாக இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. காதலியை திருமணம் செய்வீர்கள். சமூக சேவை மையத்தில் பணிபுரிபவர்கள், பொதுநல சேவை மையத்தில் லேபர் கான்ட்ராக்டர், அதிகாரிகள், புரொஃபசர்களுக்கு ஆதாயம் உண்டு. புது நபர்களுடன் அறிமுகம் செய்து கொள்வீர்கள். கூட்டாளிகளுடன் நட்புறவு அதிகரிக்கும். வர்த்தகத்தில் புது புது நபர்களின் சந்திப்பு நிகழும். எதிரிகளால் ஏமாற்றப்படுவீர்கள். சிலருக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். பெண்களுடன் தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது திருமணம் பெண் அமைய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு தூதர்கள், தனவந்தர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. திருமண புரோக்கர் தொழில், கான்ட்ராக்டர் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. திருமணத்திற்கு பெண் பார்ப்பவர்களுக்கு பிடித்தாற்போல் பெண் அமையும். நீங்கள் விரும்பிய நபரை சந்திப்பீர்கள். நண்பர்களால் சந்தோஷம் ஏற்படும். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சிலருக்கு திருமணத்திற்கு வெளிநாட்டு பெண்கள் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. வேற்றுமத பெண்கள் தொடர்பு ஏற்படும். செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சுமாரான மாதமாகும். விருச்சிக லக்ன அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பேச்சு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பணவரவு உண்டு. எழுத்துத்துறை, புரோக்கரேஜ், கமிஷன் தொழில், விளம்பரத்துறை, அச்சுத்துறை வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. விவசாய வேலை, வாகன உற்பத்தி வேலை, தோட்டக்கலை வேலை, பில்டிங் கன்சல்டிங் வேலை, ஆடு, மாடு, கோழி பண்ணைகளில் வேலை செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கலைத்துறையில் வேலை செய்பவர்கள், திரையரங்குகளில் வேலை செய்பவர்கள், பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட இடங்களில் வேலை செய்பவர்கள், விளையாட்டுத் துறையில் வேலை செய்பவர்கள், ஆன்மீக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மருந்து தயாரிக்கும் துறை, ஜவுளித்துறை, டைலரிங் வேலை, கெமிக்கல் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கடன் கொடுக்கல் வாங்கல் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. வங்கி வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், பில்டிங் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. ஆரோக்கியத்தில் உடல்நலக் குறைவு ஏற்படும். ஒரு நோய்க்கு இரு நோயாக மாறக்கூடும். சளி பிடித்தால் கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. மருத்துவரை சென்று ஆலோசனை பெற வேண்டும். கலைஞர்களுக்கு பேர் புகழ் பரவும். இயல், இசை, நாடக துறைகள் இருப்பவர்களுக்கு புகழ் பரவும். அந்நிய பெண்களுடன் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. தெய்வீக பணிகள் செய்வீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். அருள்வாக்கு சொல்பவர், பாடகர், கவிஞர், நடிகர், ஓவியர், ஜோதிடர், சங்கீத வித்வான் அவர்களுக்கு பேர் புகழ் உண்டு. பேராசையால் கலைகளை கற்பீர்கள். சிலருக்கு அதிர்ஷ்ட உடன்படிக்கைகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். ரகசிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிரிந்த நண்பர்களுடன் சமாதானமாகுவீர்கள். இந்த மாதம் சிறப்பான மாதமாகும். தனுசு லக்ன அன்பர்களே, கலைகளை கற்கும் ஆர்வம் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கலைத்தொழிலுக்கு செலவு செய்வீர்கள். விளையாட்டு பொருட்களை வாங்குவீர்கள். அழகு சாதன பொருட்களை வாங்குவீர்கள். கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் போடுவீர்கள். சினிமா துறையில் இருப்பவர்கள், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அச்சுத்துறையில், போக்குவரத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கலை, கல்வி கற்கும் ஆர்வம் அதிகரிக்கும்.
அழகு சாதன பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், பூஜை பொருட்கள் தயார் செய்வீர்கள். விவசாய பொருட்கள், வாகன பொருட்கள் உற்பத்தி செய்வர்களுக்கு ஆதாயம் உண்டு. வேதம் ஓதுபவர்களுக்கு ஆதாயம் உண்டு. ஜோதிடர்கள், அரசியல்வாதிகளுக்கு லாபம் உண்டு. மருத்துவமனையில் வேலை, தங்கும் விடுதியில் வேலை, திரையரங்குகளில் வேலை செய்பவர்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு காதல் திருமணங்கள் நடக்கும். கூட்டாளிகள், மனைவி பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது ஒன்று சேருவார்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். சிலருக்கு கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் தடை ஏற்படும். பொழுதுபோக்கு அம்சம் உள்ள இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பரம்பரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வாரிசு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், அனுசரித்து செல்லவும். பெரிய மருந்து கம்பெனி, பெரிய ஓட்டல்கள், ஆடு மாடு கோழி பறவை பண்ணைகளில் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தான் விருப்பம் போல் வேலை கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும். வழக்குகளில் செலவுகள் ஏற்படும், வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் சிறப்பான மாதமாகும். மகர லக்ன அன்பர்களே, புது பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆற்றல் படைத்தவர் நீங்கள். மாணவர்கள் கல்வி கற்பதில் ஆற்றல் அதிகரிக்கும். விவசாய பொருட்களால் லாபம் உண்டு. ஆடு மாடு கோழி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. சிலருக்கு வீடு கட்டும் யோகம் உண்டு. புரோக்கரேஜ், ரியல் எஸ்டேட், வாகனம், வீடு விற்பனை செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் உண்டு. குடிசை தொழில் செய்பவர்கள், பெரிய பண்ணைகள், கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு ஆதாயம் உண்டு. நர்சரி பண்ணைகள் நடத்துபவர்களுக்கு, கலைத்துறை கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு, ஜோதிட கல்வி கற்பவர்களுக்கு, விளையாட்டு பொருட்கள் இசைக்கருவிகள் உற்பத்தி செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வீட்டு வேலை, நிலத்தில் வேலை, உணவு தயாரிக்கும் வேலை, தினக்கூலி வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. உறவினர்களுடன் நெருங்கி பழகுவீர்கள், நெருக்கம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் சுமூகமான நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். சிலருக்கு கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் வழக்கு நடந்தால் சாதகமான தீர்ப்பு வரும். தான சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பெரிய நிறுவனங்கள், தொழிற்சாலை, பெரிய பண்ணை முதலாளிகளுக்கு ஆதாயம் உண்டு. விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உங்கள் தேவைகளுக்கு வீடு வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்வீர்கள். இந்த மாதம் சிறப்பான மாதமாகும். கும்பலக்கண அன்பர்களே, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதம். புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். பேச்சாற்றல் அதிகரிக்கும். பேச்சு அறிவுபூர்வமாக இருக்கும். எழுத்து பேச்சு மூலம் பணவரவு இருக்கும். பணத்தின் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பதிவுத்துறையில் பணிபுரிபவர்கள், ஓட்டுநர், நடத்துனர்கள், தபால்காரர், கொரியர் அலுவலகத்தில் பணி, சிறு வியாபாரிகள், புரோகிரேஜ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வீட்டை விட்டு வெளியேறி பிழைப்புக்காக வெளிநாடு சென்றவர்களுக்கு ஆதாயம் உண்டு. வீடு வண்டி வாகனங்கள் விற்பனை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கலைத்துறையில் விளம்பரம் செய்பவர்கள், கதை எழுதுபவர்கள், கவிஞர்கள் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு. நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வேலை சம்பந்தமான ஒப்பந்தம் போடுதல், கிளர்க்கு வேலை, கணக்கு பிள்ளை வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கூட்டு தொழில் ஒப்பந்தம் போடுவது, சிலருக்கு பணி இடமாற்றம் கிடைப்பது, பதிவுத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மனம் போல் நடந்து கொள்வார்கள். எதிரிகளால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். மறதிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடைமைகள் கைவிட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். ஆராய்ச்சியில் அதிகமாக சிந்திக்கும் திறன் ஏற்படும். தகவல் தொடர்பு, கடித ஈடுபாடு, பயணங்களால் ஆதாயம் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். விளம்பரம் விற்பனை செய்வதன் மூலம் லாபம் உண்டு. உங்கள் விருப்பம் போல் ஒப்பந்தங்கள் போடுவதால் லாபம் உண்டு. நண்பர்கள் உங்கள் மனம் போல் நடந்து கொள்வார்கள். சங்கம், சபைகள் நீங்கள் விரும்பியது போல் நடக்கும். விற்பனை மூலம் லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலர் வீட்டை விட்டு பிரிந்து செல்வார்கள். ஒரு சிலர் பெயர் மாற்றம் செய்வார்கள். இந்த மாதம் நல்ல மாதமாகும். மீனலக்கண அன்பர்களே, பேச்சு திறமை அதிகரிக்கும். வாக்கு பலிதமாகும். வாக்குஸ்தானம் வலுப்பெறும். உங்கள் முயற்சிகள் கைகூடும். உண்மையை பேசுபவர் நண்பர்கள் அதிகரிப்பார்கள். தன்னம்பிக்கையுடன் தனது செயல்களை செய்து முடிப்பீர்கள். பணவரவுகள் அதிகரிக்கும் மாதமாகும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. பத்திரங்கள் மூலம், காசோலை மூலம் பணவரவுகள் உண்டு. வியாபாரிகள், புரோகிரேஜர்களுக்கு பணவரவு உண்டு. வீடு வண்டி வாகனங்கள் வாடகை விடுவதற்கு பணவரவு உண்டு. கல்வி நிறுவனங்கள், பண்ணைகள் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு.
நடிப்பு, பாட்டு, இசையமைப்பாளருக்கு பணவரவு உண்டு. விளையாட்டுத்துறை, ஜோதிடத்துறையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. வீட்டு வாடகை பணம் வரும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. பதவி உயர்வு கிடைக்கும். கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வங்கி கடன்கள் கிடைக்கும். உறவினர்கள் உதவுவார்கள். பழைய பொருட்களை வாங்கி விற்பதால் லாபம் உண்டு. துப்புரவு பணியாளர்களுக்கு லாபம் உண்டு. பழைய பொருளை புது பொருளாக தயாரிப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஏற்றுமதி துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, துறைமுகத்துறை, கோயில் பூசாரிகள், தர்மகர்த்தாக்கள், பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பணவரவு உண்டு. தொழில் ரீதியாக பணம் அதிகரிக்கும். நகைக்கடை, பைனான்ஸ் தொழில் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. சந்தோஷமாக நண்பர்களுடன் சுற்றுலா செல்வீர்கள். உங்கள் பேச்சை அனைவரும் கேட்க விரும்புவார்கள். சங்கம், சபைகளால் பணவரவு உண்டு. பொன் பொருள் உங்கள் மூலதனத்தை கொண்டு வாங்கி வைப்பதால் லாபம் உண்டு. கொடுத்த பணத்தை மீண்டும் பெறுவீர்கள். இந்த மாதம் பணவரவுகள் அதிகரிக்கும் மாதமாகும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து மாத பலன்கள் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜோதிட பாரதி டி. கிருஷ்ணன். நன்றி.